பேச்சாளர்கள் அவர்களின் குடும்பத்தினர். பட்டிமன்ற பேச்சாளர் எங்க பக்கம் இருக்கிற டார்ச்சலையும் கொஞ்சம் நீங்க கேளுங்க சார். எங்க மாமியாருக்கு நான் பேசுறது பிடிக்காது, என் கணவருக்கும் பிடிக்கல. சொல்லிட்டாங்க குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நீ ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும் சார். 10 வருஷம் என்னுடைய பட்டிமன்றத்தையே நான் விட்டுட்டேன் தெரியுமா சார். மேடையில கத்தி பேசுறேன் சார், வீட்டுல வாயை திறந்தா வாய முடு வாய் பேசக்கூடாது, அமைதியா பேச தெரியலையே சார். மைக்கு பிடிச்சே நாங்க பழகிட்டோமா. இப்ப கூட போன் வந்துச்சுன்னா, பட்டிமன்ற நிகழ்ச்சி வந்துச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் முகம் இப்படி பேரு சார், சூப்பி பேரு. அவங்க அப்பா என்கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லுவாரு, என் பொண்ணு இன்னைக்கு சூப்பரா பேசினா அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 8 தடவை போனேன். அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், நான் வரல, தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு. அதே மாதிரி பிள்ளைகள் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் இது பண்ணிட்டு போனா அதை பத்தி கேர் பண்ணவே மாட்டா. போயிருவா, இவன் சொல்லிட்டு போவா, கடையில பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துறாதீங்க, அது உடம்புக்கு கேடும்பா. சரிதாம்மா, நீ வீட்டுல இருந்தாதான் எங்களுக்கு கேடு, நீ போயிட்டு வையா. அன்னைக்கு பிரியாணி வீட்டுல. அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் வா தமிழா வா, ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு.